Hello everyone, welcome to Tata 247 Tamil. நான் உங்கள் ஆஷிக். So guys, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போதான் ஒரு 3 நாள் சுற்றுப்பயணமா போலாந்து மற்றும் உக்ரைனுக்கு போயிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அடுத்த பயணத்தை நம்ம பிரதமர் அவர்கள் தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த 3 நாள் பயணம் செப்டம்பர் 3ல இருந்து செப்டம்பர் 5 வரை எங்கே டிராவல் பண்ண போறாங்க, எந்த கண்ட்ரியை விசிட் பண்ண போறாங்க அப்படின்னா ப்ரூனே அப்படிங்கிற ஒரு நாடு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், இந்த 2 நாடுகளையும் தான் வந்து விசிட் பண்ண போறாங்க. ஸோ இன்னைக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி நம்மளுடைய பிரதமர் ப்ரூனேல போய் இறங்கிட்டாரு. ஸோ அங்கே போய் இறங்கி சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருச்சோம்னா லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ தட்டி விட்டுட்டு உள்ள வாங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ கைஸ், நீங்கள் இதுவரை நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய அடாப்ட் 247 ஆப்பில் டெய்லியும் உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட ஃப்ரீயாக வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃப்ரீ மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதுவரை நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த விஷயம் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த ப்ரூனேக்கான விசிட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விசிட். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ப்ரூனேல போய் இறங்கிட்டாரு. ஸோ எத்தனை நாள் அப்படின்னா மொத்தம் செப்டம்பர் 3ல இருந்து செப்டம்பர் 5 வரை, ஸோ செப்டம்பர் 3ல இருந்து செப்டம்பர் 5 வரை 2 நாடுகளை விசிட் பண்ணுறாரு. ஸோ ப்ரூனை தாருசலாம், அதுக்கப்புறம் சிங்கப்பூர், ரெண்டுமே வந்து எங்கே இருக்கு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸோ தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு தான் என்னன்னா இந்த ப்ரூனேயும் இந்த சிங்கப்பூரும். ஓகேங்களா, இந்த 2 நாடுகளும் தான் போய் வந்து பார்க்க போறாரு. ஸோ இப்போ இந்த ப்ரூனே விசிட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள், சில எக்ஸாம் சம்பந்தமான முக்கியமான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல this is the first bilateral visit by Indian Prime Minister to a Brunei. ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்கும் ப்ரூனேக்கும் இடையில இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இருக்கு இல்லையா, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1984 மே மாதம். 1984 மே 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ப்ரூனேக்குமான டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய தலைநகர் நியூ டெல்லி இருக்குல்ல, அங்கே ப்ரூனேயோடைய ஹை கமிஷனர் வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி ப்ரூனேயோடைய தலைநகர் என்ன அப்படின்னா பந்தர் ஸ்ரீ பகவான். ஸோ பந்தர் ஸ்ரீ பகவான் அப்படிங்கிறது தான் ப்ரூனேவுடைய கேபிட்டல். ஸோ இங்கே இந்தியாவுடைய தூதரகம் வந்து இருக்குது. எப்போ இருந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா 1984 இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் வந்து ஒரு 40 நாளாக இந்தியாவுக்கும் ப்ரூனேக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இப்போதான் ஒரு 40 ஆண்டுகள் கழிச்சு தான் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல இந்தியாவிலிருந்து போகிற பிஎம் அப்படிங்கிற பெருமை வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூனேல இருந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. ப்ரூனேல இருந்து இந்தியாவுக்கு வந்து 1992 ப்ரூனேயோடைய சுல்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 1992 வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா 2 நாடுகளுக்கு மேடையில் பிஎம்கான விசிட் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரும்ப நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ப்ரூனேக்கு வந்து போயிருக்காங்க. சரிங்களா, ஸோ ப்ரூனே அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி சிக்னிஃபிகன்ட் நேஷன் இண்டோ பசிபிக். ஸோ இந்தோ பசிபிக்ல இருக்கு. ஸோ இது முக்கியமாக ஏஷியன் கண்ட்ரிஸ், இந்த ஏஷியன் அப்படிங்கிற ஒரு 10 நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்குல்ல, அதில் ஒரு முக்கியமான கண்ட்ரி என்ன அப்படின்னா இந்த ப்ரூனே. ஸோ இந்த ப்ரூனே சுற்றி என்ன நாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா இருக்கு. இதை சுற்றி இது வந்து ஒரு சின்ன தீவு தான். இது வந்து ப்ரூனே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன தீவு. ஓகேங்களா, ஸோ மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியுமே இதை சுற்றி வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் வாய்ந்த ஒரு கண்ட்ரி. அதே மாதிரி இப்போ இஷ்யூ போயிட்டுல சவுத் சீனா சி, அந்த சவுத் சீனா சிக்கு ரொம்ப நெருக்கத்தில் மிக அருகாமையில் உள்ள ஒரு கண்ட்ரி. ஸோ அதனால இந்தியாவுக்கு இந்த கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இந்தியன் ஓஷனில் இண்டோ பசிபிக்கில் இந்தியா வந்து ரொம்ப டாமினேட் ஆகணும். இன் ஃபியூச்சரில் வந்து இந்த இடத்துல இந்தியாவுடைய ஒரு நேவல் பேஸே வந்து இந்தியா அமைக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரூனே கூட நம்ம ஒரு நல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஸோ அதனால தான் நம்மளுடைய பிரதமர் வந்து இப்போ ப்ரூனேக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ ப்ரூனேல போய் இன்னைக்கு 3ஆம் தேதி வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ முக்கியமா ப்ரூனேல என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரூனேக்கும் இந்தியா பாருங்க, இந்தியா அங்கே இருக்கு, ப்ரூனே இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா, ஸோ ப்ரூனே வந்து இந்த இடத்துல இருக்கு. சுற்றி இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், வியட்நாம் இதெல்லாமே இதுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள். நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மேப் மட்டும் பார்த்துங்க, ப்ரூனே எங்கே இருக்குது, ப்ரூனே சுற்றி உள்ள நாடுகள் என்னென்ன முக்கியமான தீவுகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி மேப் பேஸ்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து இந்தியா, ஸோ இது வந்து ப்ரூனே. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ப்ரூனேல இறங்கணும்னே யாரை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சுல்தான் ஹாஜி ஹசன் அல் பொல்கியா. ஸோ சுல்தான் ஹாஜி பசன் அல் பொல்கியா அப்படிங்கிறவர் தான் ப்ரூனேயோடைய, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூனேயோடைய சுல்தான். ஸோ இவர் தான் முதல்ல போயிட்டு மீட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்படி ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இங்கே என்னன்னா மோனார்க் அப்படிங்கிற மன்னர் ஆச்சு. ஸோ அப்போ ப்ரூனேயோடைய மன்னர் யார் அப்படின்னா இவர் தான். ஸோ சுல்தான் ஹாஜி
ஹசனல் பொல்கை அப்படிங்கிறவர் தான் வந்து புரூனேவுடைய மன்னர். அதே மாதிரி இவர் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு நாட்டில் ரொம்ப அதிக காலம் இருந்த மன்னர் அப்படிங்கிற பெருமையும் வந்து இவருக்கு தான் போகுது. இவர் தான் வந்து லாங்கஸ்ட் சர்விங் மொனார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ கரண்ட்ல இருக்க மன்னர்களே வந்து இவர் தான் அதிக காலம் மன்னராக இருந்த நபர். ஒரு நாட்டுக்கு அதிக காலம் மன்னராக இருந்தவர் யாரு? இவர் தான். ஃபர்ஸ்ட் வருஷம் நம்மளுடைய பிரதமர் போய் இவர் வந்து மீட் பண்ணி இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து இந்தியாவுக்கும் புரூனேக்குமான உறவுகள் வந்து எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி யார்கிட்ட? புரூனேயோட சுல்தான் கிட்ட நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமா 2 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்பேஸ் கோஆபரேஷன்ல இந்தியாவுக்கும் புரூனேக்கும் இடையில ஸ்பேஸ் விண்வெளியில வந்து கோஆபரேஷன் ஏற்படுத்திக்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2018 இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்டோட தொடர்ச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுல இந்தியா புரூனேக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து புரூனேக்கு வந்து புரூனே ஃபியூச்சர்ல ஏதாவது சேட்டலைட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் இந்தியா வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதே மாதிரி புரூனேயோடைய அந்த சயின்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, சயின்டிஸ்ட் அதே மாதிரி ஸ்பேஸ் செக்டார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நபர்கள் அவங்களுக்கு இந்தியா ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்தியா சார்பில் இந்த 2 விஷயங்கள் பண்ண போறாங்க. நமக்கு கைமாறா புரூனே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இன் ஃபியூச்சர்ல இந்தியா வந்து புரூனேல ஏதாவது ஒரு ஸ்பேஸ் லான்ச்க்கான ஸ்டேஷன் கட்டுறதா இருந்தா புரூனே வந்து அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன் ஃபியூச்சர்ல இந்தியா போயிட்டு ஸ்பேஸ் லான்ச் பண்றதுக்கு சம்திங் ஏதோ ஒரு ஸ்பேஸ் பேடோ ஏதோ ஒரு லான்ச் ஒரு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு புரூனே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயம் வந்து முக்கியமாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல டிஃபென்ஸ், ஏன்னா புரூனே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த மேப் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்க இருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம். புரூனே மட்டும் இது மட்டும் சவுத் சைனா சி எல்லாமே வந்து ஒரு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை வந்து கண்ட்ரோல் பண்ற லெவலில் ஒரு முக்கியமான லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் இருக்குது புரூனே. ஸோ அதனால இது கூட நம்ம டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஃபென்ஸ் சம்பந்தமாகவும் 2 நாடுகளும் வந்து ஒப்பந்தம் வந்து போட்டுருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ்க்கான அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸசைஸ் நடத்துறதுக்கு அதே மாதிரி புரூனேக்கு தேவையான அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்தியா கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ்க்கான அக்ரிமெண்ட்டும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 முக்கியமான அக்ரிமெண்ட், ஒன்று இதுக்காக ஸ்பேஸ் கோஆபரேஷன் ஒரு அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் சம்பந்தமா ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து நம்மளுடைய பிரதமர் வந்து ட்ரேட் ரிலேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புரூனேக்கும் இந்தியாவுக்கும் இடையில இன்னும் ட்ரேட் ரிலேஷன் வந்து இப்போ ஓரளவுக்கு மோசமாக தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் புரூனேக்குமாட அந்த வர்த்தகம் எவ்வளோ இருக்குன்னா $500 மில்லியன் US வந்து இருக்கு. ஸோ முன்னாடி வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டே வருது. ஸோ புரூனேல இருந்து நம்ம எஸ்பெஷலி என்ன நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து LPG LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம புரூனேலேருந்து அதிகமாக LNG வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஆயிலுமே வந்து நம்ம புரூனேலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்தியா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முழுக்க அந்த ஆயில் அண்ட் LNGக்காக ரஷ்யாவில் வந்து நம்ம அதிகமாக இறக்குறதுனால இப்போ புரூனேல நம்ம என்ன பண்ணுறதில்ல, புரூனேலேருந்து அதிகமாக LNGயோ அப்படி இல்லைன்னா க்ரூட் ஆயிலோ வந்து இறங்குறதில்ல, இறக்குமதி பண்ணுறதில்ல. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரூனேக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேடோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் புரூனேக்கும் இடையில ஒரு கல்ச்சரல் கோஆபரேஷன், இந்தியாவுக்கும் புரூனேக்கும் இடையில ஒரு கல்ச்சரல் கோஆபரேஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புரூனேல உள்ள ஒரு மிகப்பெரிய மாஸ்கான இந்த ஒமர் அல் சைஃபுதீன் மாஸ்க், இந்த ஒமர் அல் சைஃபுதீன் அப்படிங்கிற இந்த மாஸ்க் இது எங்க இருக்குன்னா புரூனேவுடைய தலைநகரம் பந்தர் ஸ்ரீ பகவான் இருக்குல்ல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மாஸ்க் தான் என்ன அப்படின்னா இந்த ஒமர் அலி சைஃபுதீன் மாஸ்க் அப்படிங்கிறது. இந்த உமர் அலி அப்படிங்கிறவர் யாருன்னா இப்போ கரண்ட்ல புரூனேயோட சுல்தான் இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தை தான் யாருன்னா இந்த ஒமர் அலி சைஃபுதீன். ஸோ அவருடைய நினைவாக தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஒமர் அலி சைஃபுதீன் மாஸ்க் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த மாஸ்க் வந்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஆர்கிடெக்சரை இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து கட்டியிருக்காங்க. அந்த ஆர்கிடெக்சர் என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்தியாவுடைய எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாஸ்க் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட ஒரு பர்டிகுலர் விஷயத்தை, ஒரு பர்டிகுலர் ஆர்கிடெக்சரை பார்த்து அதோட இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த மாஸ்க் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்க ஒரு ஆர்கிடெக்சர்ல எந்த சாயில் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா கூட ஒரு முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. ஸோ அதோடைய ஒரு சாயில் தான் இது வந்து கட்டியிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சுன்னா டக்குனு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது எதை பார்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னா முகல் ஆர்கிடெக்சர். ஸோ இது முகல் ஆர்கிடெக்சர்ல எஸ்பெஷலி வந்து தாஜ்மஹால் இருக்குல்ல. ஸோ தாஜ்மஹாலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதோட ஒரு மாடலாக கட்டணும், தாஜ்மஹால் எப்படி இருக்கோ அந்த மாடலில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? தாஜ்மஹால் மாதிரியே வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன, ஒமர் அல் சைஃபுதீன் மாஸ்க். எங்க உங்களுக்கு SSCல இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கேட்பாங்க, ஒமர் அலி சைஃபுதீன் மாஸ்க் வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னா
உள்ள கேபிட்டலில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ப்ரூனே விசிட்டில் பண்ணியிருக்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பேசிக்காக ஸோ ப்ரூனே எங்கே இருக்குது, ப்ரூனே வந்து போர்னியோ அப்படிங்கிற ஒரு தீவில் தான் ப்ரூனே இருக்குது, ப்ரூனோட கேபிட்டல் என்ன, அதுக்கப்புறமா அந்த மாஸ்க் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த இதில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுங்க. ஸோ எக்ஸாம்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எழுதுங்க. ஸோ நம்ம இன்னொரு நாள் வந்து வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.